வாசன் கண் மருத்துவமனை சார்பில் ஜனவரி 11 முதல் பிப்ரவரி 11 வரை கனரக வணிக வாகன ஓட்டுநர்களுக்கான சிறப்பு இலவச கண் பரிசோதனை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சை முகாம். இதனை பயனுள்ளதாக்கிக் கொண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்ற அனைவரும் ஒத்துழைக்க வேண்டுமென வட்டார போக்குவரத்து அலுவலர் வேண்டுகோள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் செயல்பட்டு வரும் பிரபல வாசன் கண் மருத்துவமனை சார்பில் கனரக வணிக வாகன ஓட்டுநர்களுக்கான சிறப்பு கண் பரிசோதனை மற்றும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் துவங்கி நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 11ஆம் தேதி துவங்கி வரும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை ஒரு மாதம் முழுவதும் இலவசமாக கனரக வணிக வாகன ஓட்டுநர்களுக்காக பிரத்யேகமாக கண் பரிசோதனை மற்றும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்று வரும் நிலையில் இதனை முறைப்படி துவக்கி வைக்கும் நிகழ்வு இன்று வாசன் கண் மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் ஓசூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் விஜய்குமார், போக்குவரத்து உதவி காவலாய்வாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட தனியார் பேருந்து மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சென்னகிருஷ்ணன், டூரிஸ்ட் மற்றும் டாக்ஸி வாகன ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகள் அரவிந்த், பாபு மற்றும் வாசன் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் குழுவினர் உள்ளிட்டோர் பங்கேற்று முறைப்படி முகாம் பதாகையை வெளியிட்டு துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் செவிலியர்கள் மற்றும் பயிற்சி செவிலியர்கள் மாணவர்கள் உள்ளிட்டோர் கண் மருத்துவ பயனாளிகள் பங்கேற்றனர். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல ஆக்சிடென்ட்ல முதலிடம் இருக்கிறது கோயம்புத்தூர். அதுக்கு அடுத்த இடம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம். அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நம்ம 2வது இடத்துக்கு இருக்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம மாவட்ட நிர்வாகமும் சரி, காவல்துறையும் சரி, போக்குவரத்து துறையும் சரி மிக கடுமையாக அதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றோம். விபத்து தடுப்பு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே இந்த விபத்தை தவிர்க்க முடியும். அதர்வைஸ் நாங்களோ அல்லது டிராபிக்லயோ யார் முயற்சி செய்தாலும் விபத்தை தடுக்க முடியாது. அதுக்கு ஒரே காரணம் நம்ம ஏர்லி ஸ்டார்ட் பண்ணி மேஜரா 2 வீலர் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகம். ரொம்ப என்னால சொல்ல முடியல. ஒரு 10 ஆக்சிடென்ட் நாம அட்டன் பண்ணோம் அப்படின்னா அதுல 2 வீலர் கிட்டத்தட்ட 8 ஆக்சிடென்ட் ஆயிடும். இருசக்கர வாகனம் ஓட்டும் பொழுது கண்டிப்பா நான் ஹெல்மெட் போடுவேன். அப்படி யாராவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போடாம இருந்தா இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே மாதிரி சீட் பெல்ட் போடாம இருந்தாலும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க வண்டியில ஏதாவது இன்சூரன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. அதை எல்லாம் விட ஓட்டுநர் நண்பர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நிறைய விபத்துகள் ஒரு உடல்நிலை சரியில்லாம, அதாவது ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேரிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வருது. அதே மாதிரி இப்ப எல்லாமே லைட் எல்லாமே முதல்ல விட ரொம்ப பிரைட்டா யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதை தவிர்க்கிறதோட இல்லாம எல்லா ஓட்டுநருமே முடிஞ்ச அளவுக்கு வருஷம் ஒரு தடவையாவது ஐ டெஸ்ட் நீங்க பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெல்த் செக்அப்பும் பண்ணிக்கிட்டு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எப்படி 2வது இடத்துல இருக்குதோ அதை நம்ம கடைசி மாவட்டமா கொண்டு வர்றது, அதனுடைய முயற்சி தான் எங்களுடைய இந்த கூட்டத்தினுடைய ஒரு சின்ன நிகழ்வு. கண்டிப்பா நீங்க எல்லாம் சொன்னீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை விபத்தில்லா ஒரு மாவட்டமா உருவாக்கலாம். அதுக்கு உங்களுடைய முயற்சி தேவை. எங்களுடைய சப்போர்ட் என்னைக்கு உங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ செக்அப் கேம்ப் அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம யூட்டிலைஸ் பண்ணி ப்ராப்பராக கை செக் பண்ணி நம்மளோட ஆக்சிடென்ட் ஆகிறத முழுமையாக தவிர்க்கலாம். அதை நான் ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கிறேன். அதை நீங்களும் பயனடைங்கிறத சொல்லிக்கிறேன். ஃப்ரீ ஐ செக்அப் ஃபார் டிரைவர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாம் சார் சொல்லியாச்சு எப்படி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன பண்ணணும். ஸோ கண்ணில் முக்கியம் ஸ்பெக்ஸ் போடணும். நீங்க ஸ்பெக்ஸ் போடல, பார்வை சரி இல்லதா எதுவும் தெரியாது. இல்லதா டஸ்ட் பூச்சி எல்லாம் 2 வீலர் டிரைவ் பண்ண டைம்ல போடும். ஸோ ஸ்பெக்ஸ் போடணும். இங்க செக் பண்ணிக்கோங்க, பார்வை எதை கம்மி இருக்குதா, ஸ்பெக்ஸ் போட்டுட்டு சரி பண்ண முடியும். கிளேர் இருக்கு, நீங்க எப்படி லைட் ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்க கிளேர் வரும். போரே இருக்குதா இப்படி கிளேர் ஜாஸ்தி வரும். ஸோ போரே ஆப்ரேஷன் நம்ம கிட்ட ஃப்ரீ இப்போ கேம்ப்ல போறது இருக்கு. So, cataract surgery is a poor operation பண்ணிக்கலாம். We are providing all the facilities. Even after 18, you will get the driving license. Some people will be having the refractive error of myopia or minus number or plus number. You have to wear the glasses, then only you can drive. And people who will cross 40 years, they'll also have reading glasses. They'll also should wear the glasses. We have the best opticals here, and regarding the let it be from the forehead body till the
retina, all the cornea services, cataract and the diabetic retinopathy services, everything we are providing. Please utilize. We'll be having the free consultation, free checkup, and also the free surgery from January 11 to February 11. Please make use of it and get your eyes checked. You see, everything has been explained by my colleagues, both of them. And only thing I request, if you feel any vision defect, don't neglect. Come immediately and get it checked so that you will be good enough to see properly and try properly. And this is frequently I will say, may not be there any vision defect, but monthly or 2 monthly once we get it checked, free checkup is going on. So don't neglect, please come, please come, please come. இயர்லி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து வெளியில் போகல சேஃப்டியாக இருக்கணும். நம்ம வெளியில் போகல நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு பார்த்து நம்ம சில இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாளாக பார்த்தீங்கன்னா விதவைகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர் 2 வீலரும் சரி 4 வீலர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூனால பார்த்தீங்கன்னா சேஃப்டி இதனால விதவைகள் ஆகிருக்காங்க. குழந்தைங்களுக்கு சம் இஷ்யூ ஆகுது சரிங்களா. அதனால வெளியில் போகணும், நம்ம குடும்பத்தில் எல்லாமே இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டு அந்த சேஃப்டி பாருங்க. சாலை பாதுகாப்பு மருத்துவ முகாம் வந்து நீங்க நடத்திருக்காங்க. அது இலக்கு மாதிரி நடக்க போகுது. நம்ம ஓட்டுநர் சொன்ன 5 பேர் வந்து தவறாம கலந்துக்கணும். முக்கியமா சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ விதிமுறைகள் என்ன விதிமுறைகள் அப்படின்னா, நம்ம வண்டிக்குள்ள இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது, டேக்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறது தவிர்த்தாலே பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ விதிமுறைகள் எதுவும் நடக்காம நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமான விஷயம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்டிப்பாக ஐ செக்அப் பண்ணணும். அதே மாதிரி வாகனமும் பராமரிக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம ஓட்டுநர் கண்டிப்பாக செய்யணும். இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்தும் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்தும் வாசர் நாயக்கர் மருத்துவமனைக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஓட்டுநர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.